Hello guys, welcome back to the new video. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 23 புக்ஸ் நான் வாங்கின 23 புக்ஸோட புக் ஹால் தான் பார்க்க போகிறோம். அதாவது கடைசியாக 1.5 மாதத்தில் நான் என்னென்ன புக் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தேன் 23 புக்ஸ் இருக்குது. முக்கியமாக ப்ரைம் டே புக்கை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அமேசான் ப்ரைம் டேல நான் வாங்கின கிட்டத்தட்ட 10 புக்ஸ்ல இருந்து 9 புக்ஸ் இருக்கும். அதை முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மந்த்து அதுக்கப்புறம் போன மந்த் வாங்கின எல்லா புக்ஸும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நான் உங்களுக்கு ப்ரைம் டேயில் வாங்கின புக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுறேன். அதாவது ஆர்டர் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு. 2 நாளில் எல்லா புக்ஸுமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே டெலிவரி கொடுத்தாங்க. ஸோ அதை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 9 புக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். பிரீத்தி ஷெனாயோட புக்கு வேக் அப் லைஃப் இஸ் காலிங் அண்ட் பிரீத்தி ஷெனா இன்னொரு புக்கு லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட். இந்த 2 புக்கும் இந்த கொரியர் கவரில் இருக்குது. அதாவது இந்த புக் வந்து 250 கிட்ட வரும். ஆஃபரில் வந்து 100 கிடச்சி 103 நினைக்கிறேன். இந்த புக்கு கிட்டத்தட்ட ஒரு 97 என்னமோ கிடச்சி. 2 புக்கும் சேர்த்து 197க்கு வாங்கினேன். கொஞ்சம் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஆனால் ரெண்டுமே 250. நீங்கள் வந்து புக் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருக்குது. ஓகே இஷ்ஷாக தான் இருக்குது குவாலிட்டி, புக் குவாலிட்டியை பொறுத்தவரை. பட்டு வெளியே இந்த விஷயம், அதாவது புக் கவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. புது புக்கு தான், ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். புக் லவர்ஸ்க்கு தெரியும் அந்த ஸ்மெல்லிங், புது புக்கோட ஸ்மெல்லு. அதுக்கடுத்து பார்ப்போம் வாங்க. இது ரெண்டுமே சீக்வல், அதாவது இது ஃபர்ஸ்ட் புக்கு, இது வந்து செகண்ட் புக்கு. ஸோ இது படித்து முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆஃபரில் இருந்த காரணத்துக்காக மட்டும் இது வாங்கினேன். அண்ட் புக் கவரை பார்த்து தான் வாங்கினேன். அண்ட் இவங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆர்த்தர், அதனால கூட வாங்கினேன்னு சொல்லலாம். அடுத்த புக் பார்ப்போம். நான் ஓப்பன் பண்ண செம்ம ஈஸியாக இருக்குங்க. இந்த போஸ்ட் கவர் மாதிரி இருக்குது புக் எல்லாமே, உள்ள எதுவுமே இல்லாமல். வாவ்னு சொல்லலாம். ஒரு லவ் புக்கு, ரொம்பவே ஈகராக ஆர்டர் பண்ணது. படித்து பார்த்துட்டு தான் சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெம்பரவரி ரூமி ஒரு லவ் ஸ்டோரி தான். யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சாரா ஆடம்ஸால் எழுதப்பட்டது. டிக்டாக் சென்சேஷன் புக்ஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே மாடர்ன் ஜென்ரேஷன் லவ்வை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட புக் தான் இது. இதுவுமே ஆஃபரில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 180க்கோ 200க்குள்ளே தான் வாங்கினேன் இந்த புக்கை. ப்ரைஸ் மறந்துருச்சு, இருங்க பார்ப்போம். 172க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 350 வரும். செம்மையாக இருக்குங்க, செம்ம ஃபீல். புக் கவரை பாருங்கள், புக் கவரே செம்மையாக இருக்குது. வான்னு இருக்குல்ல. சரி அடுத்த புக் பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் ஒன் அனதர் புக். அதாவது இதுவுமே சீக்வல் மாதிரி தான். இதோட சீக்வல் இது அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது படித்து முடிச்சு படிக்கலாம். ஆனால் கண்டினியூஸ் கதையான்னு தெரில, பட் இருந்தாலும் சீக்வல் மாதிரி தான் போகும். இது வந்து ஆஃப் லிமிட்ஸ் ரூல். இதுவுமே அந்த லவ் ஸ்டோரி தான். அதே சாரா ஆடம்ஸ் இருந்தது தான், டிக்டாக் சென்சேஷன். அண்ட் திஸ் இஸ் எ ஃபோட்டோ, அவங்கள காட்டிடுறேன். மாடர்ன் டே லவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வாங்க பார்ப்போம் அடுத்த என்ன புக்குன்னு சொல்லிட்டு. இந்த கவர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 3 புக்ஸ் இருக்கு நினைச்ச மாதிரி. நாட் சாட்டிஸ்ஃபைட், ரஸ்கின் பாண்ட், ப்ளூ அம்பர்லா. புக் வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷனாக வந்து சேர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு இல்லைங்க புக்கு. நீங்கள் பார்த்தா தெரியுமா இல்லையான்னு தெரில. புக் கவரே கொஞ்சம் மடங்கி போய் தான் வந்திருக்கு. அதே மாதிரி பழைய புக் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா இல்லை, அன்சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லலாம். இதை ரிட்டர்ன் போடலான்னு இருக்கேன். ரிட்டர்ன் எடுப்பாங்களான்னு தெரில, ரீப்ளேஸ்மெண்ட் எடுப்பாங்களான்னு தெரில, பார்ப்போம். பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரஸ்கின் பாண்ட் புக், என்னோட ஃபஸ்ட்டு ரஸ்கின் பாண்ட் புக். ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லலாம். அதாவது லுக் வைஸ் சொல்கிறேன், ஏன்னா மடங்கி இருக்கு. உள்ள பேஜஸ் நல்லா இருக்கு. பட் இந்த இடத்துல ஒட்டின விதம் நல்லா இல்லை. இது வந்து 112 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆக்சுவலாக ப்ரைம் டே இல்லாட்டி 150 கிடைக்குங்க. ரொம்ப பெரிய ப்ரைஸ் டிஃபரன்ஸ்லாம் இல்லை. அடுத்த புக் இது ரொம்ப ஈகராக வாங்கினீங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Why I Killed Gandhi by Godse. அதை படிச்சே ஆகணும். ஸோ படிச்சு நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிச்சு. 250 ருபீஸ் புக் வந்து 79 ருபீஸ் கிடச்சிச்சு ப்ரைம் டேல. அதனால தான் வாங்கினேன். படித்து முடிச்சுட்டு சொல்கிறேன். This man killed Gandhi. So you can feel it.
ஏன் கொண்டாரு இதுக்கு கொண்டாரு படித்தாலும் தெரியும். அவரோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். படித்து முடிச்சு சொல்கிறேன். அண்ட் ஹியர் இஸ் புக் மார்க்குங்க. புக் மார்க்கோட கொடுத்துருக்காங்க. 79 rupees புக்கில் புக் மார்க்கோட வர்றதுன்னா வேறு லெவல். ஆனால் என்ன ஹிந்தியில் தான் எழுதியிருக்கு. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் புக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து புக் கவர் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உள்ளவும் செம்மையாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது எடுக்கிறப்பே ஒரு ஒரிஜினல் புக் ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வருது. 79 rupeesக்கு இப்படி ஃபீல் வர்றது வந்து எக்ஸ்ட்ரானரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஜேம்ஸ் ஆலனோட அஸ் அ மேன் திங்கஸ்ட். இது வந்து 65 rupees வாங்க. இது வந்து நான் ஃபிக்ஷன் புக் தான். இது வந்து இதில் பார்க்குறப்ப, அதாவது பிக்சரில் பார்க்குறப்ப வேற புக் கவரோட ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் இதில் வந்து புக் கவர் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. பார்க்குறப்ப ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது. உள்ளே படித்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சின்ன புக்கு தான் நினைக்கிறேன், ரொம்ப சின்ன புக்கு. 96 pages தான். அதுவும் நிறைய பேஜஸில் எழுத்து வந்து கேப் விட்டு தான் இருக்குது. ஸோ 1 night படிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு சொல்கிறேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். எஸ், மோஸ்ட் அவைட்டட் புக்குன்னு சொல்லலாம். 240 rupees வாங்கினேன். எ குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர். ரொம்ப பாப்புலராக இருக்குது இப்போ சோஷியல் மீடியாவில். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், செம பாப்புலராக இருக்குது. படித்து பார்க்கணும். ஒன்லைனர் கூட படிக்காமல் வாங்கினேன், ஏன்னா செம பாப்புலர். ப்ளஸ் இது வந்து செம ஆஃபரில் இருந்துச்சு. 500 rupees புக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 240 rupees கொடுத்தாங்க. வாவ், இதுவும் நல்லா இருக்குங்க. அதாவது ஃபீலும் நல்லா இருக்கு, டச் அண்ட் ஃபீல், அண்ட் பிரிண்டிங்கும் நல்லா இருக்கு, ப்ளஸ் புக் கவரும் நல்லா இருக்கு. நிச்சயமாக பைரட்டடாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரிஜினல் தான். ஹோலி ஜாக்சன் எழுதியிருக்காங்க. ஃபீல் ஸோ குட். அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இந்த உலகம் தெரிந்த அப்படின்னு சொல்லலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்ச புக்கு தான் இது. பார்த்துக்கோங்க. சாப்பியன்ஸ், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். யுவல் நோவா ஹராரி எழுதுனது. இது தெரியாதவங்களும் இருக்க மாட்டீங்க. புக் லவராக இருந்தீங்கன்னா, அதுவும் இங்கிலீஷ் புக் லவராக இருந்தீங்கன்னா எல்லாரும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புக், ஒரு நான் ஃபிக்ஷன் புக். நான் என்ன படிக்கலை, பட் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 499 rupees உள்ள புக்கு 250 rupees கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க. இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட புக்கு. ஆனால் ப்ரைஸ் குறையல. ஃபைனலி ப்ரைஸ் குறைஞ்சி 30 தூக்கியாச்சு. செம்மையாக இருக்குது. இதுவுமே செம்மையாக இருக்குது. இந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை. பார்க்க செம்மையாக இருக்குது, புக் கவர் செம்மையாக இருக்குது, எல்லாமே செமன்னு சொல்லலாம். இந்த புக் எப்படின்னா, ஒரு ஸ்பீஷியஸ் வந்து பாஸ்டில் எப்படி இருந்துச்சு, ஃபியூச்சரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா பில் கேட்ஸ் அப்படி தான் சொல்லியிருந்தாரு. இன்னும் நான் அதாவது டீட்டெயில் ரிவ்யூனா எதுவும் பார்க்கல, வாங்கிட்டேன். ஆகா ஓகோன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இந்த புக்கோட ரிவ்யூ கன்ஃபார்ம் வரும். நெக்ஸ்ட் புக் பார்ப்போமா? அவ்வளோதான், அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 9 books வாங்கியிருக்கேன். ஸோ அதை படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 9 books கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 books வாங்கியிருக்கோம் நம்ம பிரைம் டேல. அமேசான் பிக் பில்லியன் டேஸ்ல 2 books ஆர்டர் போட்டிருக்கோம். அது வர வந்து ஜூலை 25 ஆயிரும். சப்போஸ் இந்த புக்கில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் போட முடியாது, 10 days தாண்டிடுச்சுன்னா. அதனால தான் நான் இப்போவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ரஸ்கின் பானோட ப்ளூ அம்பர்லாம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகலை, பட் இருந்தாலும் புக் கவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. பார்ப்போம், பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து டக்குன்னு ஜூன் மாதம் ஜூலை மாதம் வாங்கின புக் எல்லாமே பார்த்துருவோம் வாங்க. ஆடு ஜீவிதம். இது வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒருத்தர் வேலைக்கு போறாரு. அங்கே அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன, எப்படி அவர் கொத்தடிமையை நடத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வலியை வெளிப்படுத்துற விதமாக ஒரு புக்கு. ஆர்ஜி ஆனந்தி அக்காவோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் அந்த புக் வாங்கியே தீர்னு வாங்கினது. 300 rupees. நான் வந்து ஸ்டோர்லேயே போய் வாங்கிட்டேன், மதுரை புக் ஸ்டோர்லேயே போய் வாங்கிட்டேன். ஸோ அது படிச்சு முடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஹாரி பாட்டர். இதான் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஃபிலாசபர் ஸ்டோன் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் மூவியாக பார்த்துருக்கேன், அதுவும் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஞாபகமும் இல்லை, அதாவது நான் வந்து ஒரு 3rd or 4th படிக்கிறப்போ பார்த்துருப்பேன். ஸோ இதை வந்து திருப்பி படிச்சுட்டு திருப்பி மூவியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபேண்டசி வேர்ல்ட்னா ரொம்பவே பிடிக்கும். அண்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்குங்க, சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா, இதை ரீட் பண்ணுறப்ப அந்த இமேஜினேஷன் சூப்பராக இருக்குது. அதனால தான் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முரக்காமி. இதுவும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதோட லாங்குவேஜ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் வந்து மிகப்பெரிய இங்கிலீஷ் ரீடர்னா சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கவங்களுக்கு இது ஈஸியாக புரியலாம். பட் எனக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் இதில் கஷ்டமாக இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா அதை யோசிச்சுட்டு சூஸ் பண்ணுங்கள். இதுவும் நான் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கேன், ஒரு 10 page போயிருக்கோம். ஹாரி பாட்டர் ஒரு 50 page மேலே போயிருச்சு. முரக்காமி புக் பேர் இல்லை, சாரி, முரக்காமி அவரோட தீவிர ரசிகனா முரக்காமி பேரை சொல்லியிருக்கேன். புக் பேர் வந்து நார்வீஜியன் வுட்.
இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ செக் பண்ணுங்கள். செமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பட் இவர் எழுதின எல்லா புக்லேயுமே லாங்குவேஜ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஜப்பானீஸ் டிரான்ஸ்லேஷனாக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவர் ஜப்பானீஸ் ரைட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வதைமுகாம், ஹிட்லரின் வதைமுகாம், மருதன் எழுதியது. ஒரு ஹிட்லரோட கான்சன்ட்ரேஷன் கேம்பில் மக்கள் எப்படின்னா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருதனால் எழுதப்பட்ட புக்கு. உள்ளே வந்து ஃபோட்டோஸ்னால் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும்னா ஐ மீன் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரியல் ஃபோட்டோஸ் தான் நினைக்கிறேன். பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பார்க்கவே பாவமாக இருக்கும். எப்போ என்னடா இப்படின்னா பண்ணியிருக்காங்க, ஜூஸை ஒரு இனத்தை படுகொலை பண்ணியிருக்காங்க. இனவெறி எப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில், அதெல்லாம் படிக்கிறப்பே உருக்கமாக இருக்கும். நான் வந்து ஒரு 10 பக்கம் கிட்ட படிச்சிருக்கேன். இன்னும் அதாவது 2-3 புக் அட் டைமில் சேர்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு மொத்தமாக தான் ரிவ்யூ பண்ணோம். அதுக்கடுத்து எல்லாருக்கும் தெரிந்த அறிந்த இந்த புக் கழிவறை இருக்கை, லதா. இப்போ தான் வாங்கியிருக்கேன். லதாவால் எழுதப்பட்ட கழிவறை இருக்கை. படிச்சுட்டு சொல்கிறேன். செக்ஸை வந்து வெளிப்படையாக பேசுகிற ஒரு புக். பெண்ணும் சரி ஆணும் சரி படிக்க வேண்டிய புத்தகம் சொல்லிட்டு பலரால் சொல்லப்பட்ட புக்கு நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ படிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து வந்து ஆதித்ய கரிகாலன் 3. இதோட ரிவ்யூவே நம்ம சேனலில் வந்துருச்சு. வேறு லெவல் புக்கு, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. பார்த்துட்டு வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. இது 3rd பார்ட்டு. ஏற்கனவே 2 பார்ட் இருக்குது ஆல்ரெடி. அறிவில்லாதவன், இதோட ரிவ்யூ வந்து நேற்று தான் நம்ம சேனலில் வந்துச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காட்டி பாருங்கள். தமிழில் ரொம்ப சின்னதாக ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கு, பிகினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கு. பிகினராக இருக்கேன், நான் புக் ஸ்டார்ட் பண்ணணும், ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா படிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் புக் மேலே காதல் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் செகண்ட் ஹேண்ட் புக்குன்னு சொல்லலாம். துவாரகா, ஒரு அக்கா யூஸ் பண்ணிட்டு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஃபேவரட்டான அக்கா. ஸோ யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறப்ப ஓகே யூஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கினேன். மோஸ்ட்லி யூஸ் புக்கே வாங்க மாட்டேன். அவங்க வந்து கொடுத்தனால வாங்கினேன். அவங்க காசு கூட இன்னும் வாங்கலை. அப்படியே கொடுத்துட்டு சரி தம்பி படிச்சுட்டு நீயே வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க. ஸோ ஹியர் இட் இஸ் துவாரகா. படிக்கலை, இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். நரகத்தின் நிழல், இதோட புக் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. நவநீதனால் எழுதப்பட்டது. ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேண்டசி. படித்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் அன்பாக்ஸ் பண்ணுவோம், கடைசியாக பண்ணுவோம். இது ரிவ்யூக்கு வந்த புக்கு தான். தாய் நாவல். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் ரீசெண்டாக போன மாதம் தான் அன்பாக்ஸ் பண்ணேன். இதுவும் ஃப்ரீயாக வந்த நாவல் தான். ஒருத்தர் சென்னை புக் எக்ஸிபிஷன் அப்போ வாங்கி அனுப்புனாரு. பட் நான் அன்பாக்ஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் அன்பாக்ஸ் பண்ணேன். இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. பெரிய புக்கு. ஆனால் என்ன விஷயம்னா 150 ரூபீஸுக்கு ஹார்ட் கவரோட இப்படி ஒரு புக்கு கிடைக்கிறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும் சாமியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பார்க்கவே செமையாக இருக்கும் லுக் அண்ட் ஃபீல். இது வந்து போன மாதம் வாங்கினதா. இன்றைய நிகழ்வுகள், ஹிட்லருக்கும் ஆஸ்திரியாவுக்கான ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிற புக்கு. இன்னும் படிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் லைட்டாக டச் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது தமிழாக இருந்தாலுமே. ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஹாரி பாட்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கேன். ஆனால் படிச்சிருவேன். ஸோ ஹியர் இட் இஸ். இது வந்து யூஸ்டு தமிழ் புக்ஸில் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் அவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் புக்ஸ் வந்து எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. இது அவங்கள்ட்ட வாங்கினது யூஸ்டு தமிழ் புக்ஸில். புலப்படாத நகரங்கள் இன்னும் பிரிக்கக்கூட இல்லை, அப்படியே புதுசாக இருக்குது. இனிமேல் படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து லோகேஷால் எழுதப்பட்ட மர்மவலை. இந்த புத்தகம் வந்து நம்ம படித்தாச்சு. ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. செமையான ஒரு புத்தகம், செமையான த்ரில்லரு. இதோட செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது. சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பல பாசிட்டிவ்ஸோட உள்ள ஒரு செமையான த்ரில்லர் புக். ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. பார்த்துட்டு வேணால் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதாங்க நம்ம வாங்கின புக்ஸு லாஸ்ட்டு 2 months. 2 months கூட இல்லை, 45 days. இருங்க அந்த புக்கையும் காட்டிடுறேன். பிரைம் டேல வாங்கினது. ஒரே ஏரியா தூக்கி காட்ட முடியல. நிறைய புக்ஸ் இருக்குது, எக்கச்சக்க புக்ஸ் இருக்குது. அடுத்து இன்னும் 1 வருஷத்துக்கு புக்கே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு புக்கை இந்த 1.5 மாதத்தில் வாங்கிட்டேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது உனக்கு என்னப்பா 23 புக் வாங்கியிருக்கேன், இதுக்கே 4000-5000 செலவழிச்சிருப்பேன்னு சொன்னால், இந்த 23 புக்கில் கிட்டத்தட்ட 16 புக்கு ரிவ்யூக்கும் கிஃப்ட்டுக்கும் வந்தது. மீதி தான் நான் வாங்கினது. மீதி எவ்வளோ 7 புக்கு தான் நான் வாங்கினது. பிரைம் டேலையுமே 3 புக்கு கிஃப்ட் வந்தது. 3 புக்கு ஒரே ஆள் தான் கிஃப்ட் பண்ணாங்க. ஒரு அக்கா தான் கிஃப்ட் பண்ணாங்க, மினி அக்கானு. அதே மாதிரி முரக்காமி, இந்த நார்வினோட அந்த அக்கா தான் கிஃப்ட் பண்ணாங்க. 4 புக்கு அவங்க பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 புக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு பண்ணாங்க. அந்த மாதிரி மாற்றி எல்லாமே கிஃப்ட் ரிவ்யூ வந்தது தான். மேக்ஸிமம் அப்படி இருந்தது தான். மீதி இருக்க ஒரு 7 புக்கு தான் வாங்கினது. அதுவும் பிரைம் டேல வந்து அதிலே ஒரு 6 புக் வாங்கியிருப்பேன். மீதி 1-2 புக்கு தான் நான் வாங்கினது. ஆடிச்சு விதமே ஒரு அக்கா காசு கொடுத்து நான் வாங்கினது தான். இந்த மாதிரி எல்லாமே கிஃப்ட் வந்த புக்குன்னு தான் சொல்லலாம். ஓகேவா? இதில் வந்து நான் வாங்கினதுங்கிறது ரொம்ப கம்மி. அண்ட் இதே நான் பொழப்பா செய்யலான்னு இருக்கேன். அதுக்காக தான் நான் இவ்வளோ புக் வாங்கி வச்சிருக்கேன். அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷம் நான் புக்கு வாங்க போகிறதில்ல. ரொம்ப ரேரான புக் தான் வாங்க போகிறேன். புக் எக்ஸிபிஷன் மதுரையில் வரதான் போகுது. அப்பயுமே 1 புக் 2 புக் தான் வாங்க போகிறேன். அதுக்கு மேலே வாங்குற ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இதை படித்து முடிக்கவே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும், 1.5 வருஷம் ஆயிரும். ஸோ இதெல்லாம் படித்து ரிவ்யூ சொல்லிட்டு அடுத்து வாங்க போகிறேன்.
இந்த புக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் எந்த புக் வந்து உங்கள் புக் ஷெல்ஃபில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் உங்களோட ஃபேவரட் புக் என்ன அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 1.5 மாசத்துல 23 புக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை குறித்து உங்கள் கருத்து என்ன அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இட்ஸ் பாரதி குட் பை ஷைனிங் ஆஃப் யுவர் சேஸ் நண்பா. பை.